வணக்கம் ஆன்லைன் செஃப் நேயர்களே. இன்னைக்கு நம்ம சேனலில் வெறும் 4 முட்டையை வச்சு எப்படி சிக்கனுக்கு மட்டனுக்கு ஈக்குவலான டேஸ்ட்டில் ஒரு ரெசிபி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கங்க. இது கூட தேவையான அளவு உப்பும் அரை டீஸ்பூன் அளவு மிளகு பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து ஒரு இட்லி குக்கர் எடுத்துக்கங்க. அடியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு இட்லி தட்டு அடியில் வச்சுக்கங்க. அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த முட்டையை இது மேலே வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. முட்டை ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான ஒரு மசாலா மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1/4 கப் அளவு மைதாவும் 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவரும் எடுத்துக்கங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் பொடியும் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. எடுத்த உடனே தண்ணி நிறையா சேர்த்திங்கன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு தண்ணியை கம்மியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுனா தெரலையாக இல்லாமல் மிக்ஸ் ஒழுங்காக வரும். ஈஸியாக மிக்ஸ் ரெடி பண்ணிடலாமுங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவரும் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிடுங்க. இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு முட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் முட்டை நல்லா வெந்துடுச்சு. இதை ஒரு ட்ரேக்கு மாற்றிக்கோங்க. இதை ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி முட்டையை வேக வச்சு நம்ம பண்ணும்போது முட்டை பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குங்க. இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கங்க. எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா மிக்ஸில் கட் பண்ணின முட்டை துண்டுகளை போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த முட்டை துண்டுகளை இதில் ஒன்றா எடுத்து போட்டுக்கங்க. முட்டையை போடும்போது தனித்தனியாக போடுங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வருங்க. இடையில லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக ஃப்ரை ஆகும். நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் மசாலா கொஞ்சம் கூட உதிரலை, எண்ணெயும் குடிக்கலை பாருங்க. இப்போது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எண்ணெயில் இருந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து இதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு பேனில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் இதில் பொடி பொடியாக நறுக்கின 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. இஞ்சி பூண்டில் இருக்கிற பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட பொடியாக நறுக்குன 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் 1/2 கப் அளவு பொடியாக நறுக்குன குடமிளகாயும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 2 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸும் 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணுங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி வேணும்னா இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டையை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த முட்டை பீசஸில் மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம எடுத்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த லாக்டவுனில் நான்வெஜ் கிடைக்கலையேன்னு கவலைப்படாமல் முட்டையை வச்சு இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குங்க.
இவ்வளவு தாங்க, சுட சுட சுவையான எக் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை வீடியோ கீழே மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆன்லைன் செஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆன்லைன் செஃப். தேங்க்யூ.